பழனி முருகன் கோவிலுக்கு மாவட்ட நீதிபதி என கூறி சுவாமி தரிசனம் செய்ய வந்த போலி நீதிபதியை பழனி நீதிமன்ற ஊழியர்கள் புகாரின் அடிப்படையில் அடிவார போலீசார் கைது செய்தனர். 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இவ்வாறு வருகை தரும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதில் மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறையினர், முக்கிய அரசியல் பிரமுகர்கள், அமைச்சர்கள் இவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி இன்று தர்மபுரியைச் சேர்ந்த ரமேஷ் பாபு என்பவர் எம்ஏ படித்த இவர் தான் மாவட்ட நீதிபதி என்று இவரை திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு தான் இன்று பழனி மலைக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தருவதாகவும் சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யுமாறு இவரை கூறியுள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் நீதிமன்ற ஊழியர்களுக்கும் தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து இன்று மாலை 3 நபர்களுடன் வருகை தந்தபோது பழனியைச் சேர்ந்த நீதிமன்ற ஊழியர்கள் தரிசனம் செய்வதற்கு முன்னுரிமை அனுமதி வாங்க வேண்டும் என்றும் அதற்கு தங்களின் அடையாள அட்டைகளை கேட்டதாக கூறியுள்ளார். அதற்கு முன்னுக்கு பின் முரணாக பேசியதில் நீதிமன்ற ஊழியர்களுக்கு சந்தேகமடைந்து காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஆய்வாளர் மணிமாறன் தலைமையில் அடிவாரம் போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தொடர்பு நடத்தி விசாரணை நடத்தியதில் தர்மபுரியில் எங்கு பணிபுரிகிறீர்கள் என்று கேட்டதற்கு நான் இப்போது தர்மபுரியில் பணியில் இல்லை என்றும் தன்னை தேர்தலுக்காக சேலத்திற்கு மாற்றம் செய்துள்ளதாகவும் கூறியதாக விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து போலி மாவட்ட நீதிபதி ரமேஷ் பாபு இவர் நீதிபதி இல்லை என்றும் இவர் சுற்றுலா வழிகாட்டியாக செயல்பட்டு வருவதும் போலியாக மாவட்ட நீதிபதி என்று பெயரை பயன்படுத்தி இதுபோல பலமுறை தமிழகத்தில் உள்ள முக்கிய கோவில்களுக்கு சென்றிருப்பதும் இன்று காலை தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள மூங்கிலணை காமாட்சியம்மன் கோவிலுக்கும் இன்று மதியம் திண்டுக்கல் அருகே உள்ள ராமலிங்கப்பட்டியில் உள்ள பாதாள செம்பு முருகன் கோவிலுக்கு சென்றுவிட்டு மாலை மரியாதைகளுடன் சென்று வந்துள்ளார். இதன் அடிப்படையில் போலி நீதிபதி ரமேஷ் பாபுவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.